நேற்றைக்கு காலை குறிஞ்சிப்பாடி மீனாட்சி பேட்டை அருகே காய்கறி கடை வைத்திருந்த ரமேஷ் என்பவரை கொடூரமாக தலை மற்றும் முகம், கழுத்து, கை ஆகிய பகுதிகளில் தாக்கி அவர் படுகாயம் அடைந்து அவர் கடலூர் மருத்துவமனையில் இப்போ ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். ஸோ இது சம்பந்தமாக அவர் வெட்டியவர் யார் என்று சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பார்த்ததில் இந்திரா நகர் மாற்று குடியிருப்பை சார்ந்த பிரபல ரவுடி சுபாஸ்கர் என்பது தெரிய வந்தது. அதை வைத்து கடந்த நேற்றைக்கு இன்றைக்கும் தேடிட்டு இருந்தோம். இன்றைக்கு மதியம் தெர்மல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இருப்பு பகுதியில் அவர் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இது சம்பந்தமாக துணை கண்காணிப்பாளர் நெய்வேலி ராதாகிருஷ்ணன் அவருடைய மேற்பார்வையில் ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் அவருடைய தலைமையில் ஒரு 3 தனிப்படைகள் அமைத்து நேற்றிலிருந்து தேடிக்கொண்டிருந்தார்கள். கிடைத்த தகவலின் பேரில் இன்றைக்கு போயிருக்காங்க. போகும்போது அவனை பார்த்துருக்காங்க. பார்த்து அவனை பிடிக்க முற்படும் அவர் வைத்திருந்த அருவாள் மூலம் 2 காவலர்களை காயப்படுத்தியிருக்கிறார். வெங்கடாச்சலம் மற்றும் வைத்தியநாதன் என்பவரை. மேற்கொண்டு ஆய்வாளர் சரணடைந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி ஆய்வாளரை தாக்க முற்பட்டபோது ஆய்வாளர் தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு அதாவது அவருடைய வலது காலில் சுட்டிருக்கார். இப்போ அவரை ட்ரீட்மெண்ட் இங்கே என்எல்சி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு இப்போ மேல் சிகிச்சைக்காக கடலூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இந்த 2 பேரும் காவலர்கள் வெங்கடாச்சலம் அண்டு வைத்தியநாதன் 2 பேரும் இங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த சுபாஸ்கர் மேலே கொலை முயற்சி மற்றும் ஆள் கடத்தல் போன்ற 9 வழக்குகள் உள்ளது. இவர்கிட்ட டவுன்ஷிப் காவல் நிலையத்தில் போக்கிரி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் அடிக்கடி நெய்வேலி இவர் சென்னையில் இருப்பார். ஜேசிபி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு டவுன்ஷிப்பு, முத்தாண்டிக்குப்பம் மற்றும் ஊமங்கலம் ஆகிய 3 காவல் நிலையங்களில் இந்த வழக்குகள் உள்ளது. மேற்கொண்டு இதை பற்றி இந்த சம்பவத்தை பற்றி விசாரணை செய்து கொண்டு இருக்கிறோம். மேற்கொண்டு வேறு யாராவதுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இவருக்கு ஒரு முன்விரோதம் இருக்குது. அந்த காய்கறி கடைக்காரரிடம் கடந்த அக்டோபர் மாதம் இவர் பைக்கில் செல்லும் பொழுது அந்த கடையின் முன்பு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருக்கிறது. அதனால் அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன தகராறு இருந்திருக்கு. அந்த முன்விரோதத்தை வைத்து தான் நேற்றைக்கு அவர் வெட்ட முயற்சி செய்திருக்கிறார்.